ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீப ஸ்பெஷல் ரெசிபியான கார அடை. கருப்பு உளுந்தும் பருப்பும் அரிசியும் சேர்ந்து இந்த கார அடை சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கார மிளகு அடை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அடுத்து இன்னொரு பவுலில் எந்த கப்பால் பச்சரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 3ல் 1 பங்கு அளவுக்கு கருப்பு உளுந்து, அதே கப்பில் 8ல் 1 பங்கு அளவுக்கு துவரம்பருப்பு, அதே மாதிரி 8ல் 1 பங்கு அளவுக்கு கடலைப்பருப்பு, இல்லைனா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற விடுங்க. இதுவும் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்துடுச்சு. அடுத்து அரிசியை மட்டும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து இதில் ஊற வச்ச பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப மையை அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாய் நறுக்கிய தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காயை மறக்காமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடை தோசை மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் மொத்தமாக அடை மாதிரி செஞ்சுருக்கேன். நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தோசைக்கல்லை சூடு பண்ணி தேவையான அளவு மாவு சேர்த்து கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மேலே தேவையான அளவு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். லேசாக இந்த மாதிரி செவக்க ஆரம்பித்த உடனே நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இந்த அடை பார்த்திங்கன்னா தொட்டுக்க வேறு எதுவுமே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லை, நாம் நார்மலாகவே எப்போ வேணால் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.